ஹாய் ஹலோ வணக்கம். திஸ் மீ டாக்டர் பவித்ரா, ஹோமியோபதி கன்சல்டன்ட் அண்ட் மெடிக்கல் அஸ்ட்ராலஜர். இன்னைக்கு வந்துட்டு 2025ஆம் ஆண்டு சனிப்பெயர்ச்சி பலன்கள் என்ன அப்படின்றத பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்துட்டு துலா ராசிக்கு சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். சனிப்பெயர்ச்சி வந்துட்டு வருகின்ற மார்ச் 29ஆம் தேதி இரவு 9:45க்கு சனி பகவான் வந்துட்டு கும்பராசியிலேருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக போகிறார். ஸோ இந்த 2.5 வருஷம் துலா ராசிக்கு எப்படி இருக்க போகுதுன்னா, ஒரு ஜாக்பாட் காலம் தான். ரிஷபம், துலாம் இந்த 2 ராசிக்கெலாம் வந்துட்டு மிக அற்புதமான ஒரு பொற்காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். துலா ராசிக்கு இருக்கிறதுல ஃபஸ்ட்டு குட் நியூஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட காம்படிட்டிவ் எக்ஸாமில் வந்துட்டு நீங்கள் சக்ஸஸ் ஆகிடுவீங்க. இப்போ வந்துட்டு டிஎன்பிசி எழுதுறீங்க, இல்லாட்டி யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறீங்க, நீட் எக்ஸாம் எழுதுறீங்க, உங்களுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு நீட் எக்ஸாமில் பாஸ் ஆகிடுவீங்க. குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4 அப்படின்னு டிஎன்பிசியில் எந்த எக்ஸாம் எழுதினாலும் நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்க. உங்களுக்கு வேலை கிடைத்துவிடும். 6ஆம் இடத்திற்கு உங்களுக்கு சனி பகவான் வரப்போகிறாரு. ஸோ உங்களுடைய வேலை நிச்சயம். 6ஆம் இடம் அப்படின்றது வெற்றி ஸ்தானம். ஸோ உங்களுக்கு எதிலுமே வெற்றி தான் கண்டிப்பாக கிடைக்கும். 6ஆம் இடம் அப்படின்றது ருண ரோக சத்ருஸ்தானம். ஸோ எல்லா விஷயங்களிலுமே உங்களுக்கு வெற்றி. இப்போ இவ்வளோ நாள் வந்துட்டு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும், எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த அட்டம்ப்ட் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக அதில் சக்ஸஸ் தான். சும்மா கூட போய் எழுதி பாருங்களேன், உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி அதுக்குன்னு சும்மா போய் எழுதாமல் கொஞ்சமாவது நீங்கள் படிச்சுட்டு போயிட்டு இவ்வளோ நாள் ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்கு இந்த தடவை எழுதுனா கண்டிப்பாக சக்ஸஸ் தான். இதை மனசில் ஞாபகம் வச்சுட்டு நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு துலா ராசிக்காரர்களுக்கு வந்துட்டு இது நாள் வரைக்கும் ஹெல்த்தில் வந்துட்டு எந்த இஷ்யூஸ் இருந்தாலும் ரொம்ப நாளாக இந்த டிசீஸ்க்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கோம், அது சரியாகலைன்னு நினச்சிங்கன்னா இந்த வருஷம் அது எல்லாமே உங்களுக்கு நீண்ட நாள் வியாதிகள் எல்லாமே குணமாகக்கூடிய காலமாக இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப நாளாக வந்துட்டு ஒரு ஒரு கேஸ் வந்துட்டு கோர்ட்டில் இருக்குது, அது வந்துட்டு அந்த கேஸ் முடியவே இல்லை அப்படின்னா இந்த வருஷம் அது முடிவுக்கு வந்துவிடும். எல்லா விஷயத்துலையுமே உங்களுக்கு வெற்றி மட்டும்தான் இந்த 2.5 வருஷத்துக்கு. அதனால் நீங்கள் எதை பற்றியுமே ஒரி பண்ணிக்க தேவையில்லை. துலா ராசிக்காரர்கள் எல்லாம் வந்துட்டு பாஸ்போர்ட் எடுத்து வச்சுக்கலாம். உங்களோட பக்கெட் லிஸ்ட்டில் இருக்க எல்லா பிளேஸையுமே டிக் பண்ணிகிட்டே வரக்கூடிய காலமாக இருக்கும். எல்லா கண்ட்ரிக்கும், எல்லா வெளியூர், வெளி மாநிலம், நீங்கள் எவ்வளோ நாளாக என்னென்ன ட்ரீம்ஸ் வச்சுருக்கீங்களோ அது எல்லாமே அச்சீவ் பண்ணுறதுக்கான காலமாக இந்த 2025 சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இதனால் வரைக்கும் வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த சனிப்பெயர்ச்சியில் உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். நல்ல வருமானத்திற்குரிய வேலையாக உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். அதே மாதிரி வயதிற்கு மூத்தவர்கள், ஒரு தாயோட வர்க்கத்தில் இருக்கவங்க, இல்லாட்டி அத்தை, பாட்டி இந்த மாதிரி உறவுகள்லேருந்து பெரிய வருமானம் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஏதாவது வந்து சொத்து இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இந்த சனிப்பெயர்ச்சியில் உங்களுக்கு இருக்குது. ஆனால் துளாராசிக்காரர்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ஷேர் மார்க்கெட்டு, ட்ரேடிங் இந்த சார்ந்த விஷயங்கள் பண்ணுறீங்கன்னா அதில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். நிறைய வந்துட்டு பணத்தை ஷேர் மார்க்கெட்லேயோ ட்ரேடிங்லேயோ இன்வெஸ்ட் பண்ணுறத கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கிறது, இருக்கிறதே அப்படியே நீங்கள் பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். சனி பகவான் வந்துட்டு 6ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய மறைவு ஸ்தானங்களை பார்க்குறாரு. 8ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் 3ஆம் இடத்தையும்லாம் பார்வை செய்கிறார். ஸோ இதனால் வந்துட்டு ஹெல்த்தில் மட்டும் சில விஷயங்களில் கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியமாக இருக்கணும். என்னென்னா இப்போ வந்துட்டு புதுசாக வந்துட்டு கான்ஸ்டிபேஷன் வரலாம், மலச்சிக்கல் இருக்கலாம், இல்லாட்டி வந்துட்டு சாப்பிட்ட உணவு செரிக்காமல் இருக்கிறது, அலர்ஜி இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியம். துலா ராசிக்காரர்கள் வந்துட்டு ஒரு மிகச்சிறப்பான விஷயம் என்னன்னா, இந்த வருஷம் உங்களுக்கு மணி ஃப்ளோ எப்படி இருக்குன்னா, பண வரவு எப்படி இருக்குன்னா, ஏதாவது ஒரு விஷயமா உங்க கையில பணம் இருந்து கொண்டே இருக்கும். கையில வந்து பணம் வரவு இருந்து கொண்டே இருக்கும் எப்பயுமே உங்களுக்கு. துலா ராசிக்கு சொல்ல வேண்டிய ஒரு பரிகாரம் எப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்டில் வந்துட்டு நீங்களே சமைச்சு உங்கள் வீட்டில் ஒரு 5 பேருக்கோ ஒரு 10 பேருக்கோ வந்துட்டு அன்னதானம் கொடுப்பது மிகச்சிறப்பாக இருக்கும். உங்கள் வீட்டுக்கு அழைச்சி அவங்களுக்கு அன்னதானம் கொடுப்பது மிகச்சிறந்த வெற்றியையும் அனுகூலத்தையும் கொடுக்கும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்மளோட அஸ்ட்ரோ வெனிலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.